அன்பர்களே, நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம். இது பொதுவான பலன்கள். சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும். இதை மனதிலே பதிய வைத்துக்கொண்டு பாருங்கள். எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும். அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம். பாருங்கள். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 20/5/2025 செவ்வாய்க்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போல் இன்று கிடைப்பது சற்று கஷ்டம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் இன்று எதை செய்தாலும் திறம்பட செய்வீர்கள். அந்த திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அதில் உள்ள குற்றம் பெரிதாக பேசப்படலாம். கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நல் அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு. எது கிடைத்தால், எது நடந்தால் நல்லது என்று நீங்கள் நினைத்தீர்களோ அது கிடைக்கும், நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய ஒன்று காலம் தாழ்த்தி கிடைக்கிறது. உடனடியாக கிடைத்திருந்தால் சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் கால தாமதமாக கிடைக்கிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சமாளிக்க வேண்டும். நீங்கள் சமாளிப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். குறிப்பறிந்து சில உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தில் இருந்து சில நன்மைகளும் வந்து சேரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சில் கனிவு தேவை. ஏனென்றால் உறவில், நெருங்கிய உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே பேச்சில் கனிவு தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நண்பர்கள், உறவுகள் எத்துணை முக்கியமானவர்கள் என்பதை இன்று நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
எந்த ஒரு அனாவசியமான விஷயங்களிலும் நீங்கள் தலையிடக்கூடாது. உங்கள் வேலையை மட்டும் இன்று பார்த்து கொண்டு இருங்கள். அடுத்தவர் விஷயத்தில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையையும் இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீர்கள். அந்த அளவுக்கு யோகம் இருக்கிறது. நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு நல்லபடியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லபடியாக செய்து முடித்து நற்பெயர் வருவதற்காக, நற்பெயர் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கும் நாளாக காட்டுகிறது இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் செய்யும் ஒரு செயல் பாராட்டுக்கு உரியதாகி எல்லோராலும் பாராட்டப்படும், புகழ் ஓங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சொத்து விவகாரங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏதேனும் பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எளிதாக நல்லபடியாக வாங்கி கொள்ள முடியும். வாங்கும் அப்பொருள்களால் திருப்தியும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக ஆராய்ந்து அவசரப்படாமல் தான் ஒரு பொருளை வாங்கினீர்கள். வீட்டுக்கு வந்த பிறகுதான் அது அத்துணை தரம் இல்லை என்று தெரிய வருகிறது. எனவே ஏதேனும் பொருள் வாங்குவதாக இருந்தால் அலசி ஆராய்ந்து பின் வாங்குங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி பலிதமாகும் நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற ஒரு முயற்சியை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். தேவைதானா என்று முதலில் பாருங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக உறுதியான குரலில் நீங்கள் பேசி நீங்கள் என்ன நினைத்தீர்களோ என்ன விரும்புகின்றீர்களோ அதை நடத்தி கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் மிக மிக கனிவாகத்தான் பேச வேண்டும். நீங்கள் சாதாரணமாக பேசுவது கூட மிகவும் கோபப்பட்டு பேசுவது போல் மற்றவர்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல் பணிபுரிந்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து சற்று அச்சப்பட வேண்டும் போல் இருக்கிறது. சற்று கவனம் வேண்டும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னலம் கருதாது ஒரு சேவையை இன்று நீங்கள் செய்ய, அதனால் பெரிதும் மனம் மகிழ்ந்த பலர் உங்களை பாராட்டும் நாள் இந்த நாள். மதிப்பு கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அனுசரணையாக நடந்து கொண்டு
உங்கள் காரியத்தை இன்று நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று பேசுவார்கள். கொல்லும் வார்த்தையை இன்று நீங்கள் பேசிவிடக்கூடாது. இதில் கவனம் வேண்டும்.